தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமுக்கு தோராயமா 120 நாட்கள் இருக்கு. சரியா? இந்த 120 நாட்கள் சரியா பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த வகுப்புல மொத்த இலக்கணம், அதாவது மொத்த இலக்கணம்னா மொத்த இலக்கணம் அல்ல, யூனிட் 1, 3, 4, 5, 6 இந்த 5 யூனிட்ல இருந்து மொத்தம் 70 கேள்வி கேட்கறாங்க தமிழ்ல. இந்த 70க்கு 70 தட்டி தூக்க வேண்டியது அவசியம். ரைட்டா? தமிழ்ல மொத்தம் 100க்கு 95 மேல எடுக்க வேண்டியது அவசியம் வச்சுங்களேன். சோ இந்த வகுப்புல அந்த 5 யூனிட்ல இருந்து ஒரு 100 கேள்வியை வந்து புழக்க போறோம். ரைட்டா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேள்வி கொஞ்சம் ஈஸியாவே இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது பிரித்தெழுது சேர்த்தெழுது இந்த மாதிரி. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்கறாங்க. நானிலம் அப்படிங்கறத பிரித்து எழுதுனா இது ஈஸிதா. 4 பிளஸ் நிலம், 4 பிளஸ் நிலம். பால் பிளஸ் ஊரும் என்பதனை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் சொல்லி கேட்கறாங்க. பால் பிளஸ் ஊரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி நமக்கு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து பால் ஊரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விடை வந்து கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. செத்திறந்த அப்படிங்கிறது செத்து பிளஸ் இறந்த அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ உகரம் வந்து இகரமாய் மாறிடும். புணர்ச்சி விதிகளை தெரிஞ்சுன்னா ஈஸி இது. ஆத்தி பிளஸ் சூடி அப்படிங்கறது சேர்த்து எழுதுனா என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இது நிறைய பேருக்கு ஆத்திச்சூடி வருமா ஆத்திச்சூடி வருமானு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆத்திச்சூடி இஸ் த ஆன்சர். ஏன் சார் வல்லினம் மிகாதா சார், ஆத்திச்சூடின்னு வராதா சார், வல்லினம் ஏன் மிகல அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஆத்திச்சூடியை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னு வைங்களேன். அது வந்து ஆத்தியை சூடின்னு தான் வரும். ஐ மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? இது வந்து ஆத்தியை சூடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஐ மறைந்து வந்தால், அதாவது 2ஆம் வேற்றுமை தொகையா இருந்துச்சுன்னா அங்க வந்து வல்லினம் மிகாது. இது விதியில இருக்கு. நானே ஷார்ட்கட்லாம் போட்டிருப்பேன், பாத்துங்க. 2ஆம் வேற்றுமை தொகை, அதாவது ஐ மறைஞ்சு வந்தா வல்லினம் மிகாதுங்க. ஐ வெளிப்படையா வந்ததாங்க வல்லினம் மிகும். அவனை பார்த்தேன், நிலாவை கண்டேன். சோ இங்க இக்கு வரும், இப்பு வரும். ஏன்னா ஐ வெளிப்படையா வந்திருக்கு. சோ ஐ வெளிப்படையா வந்தால் வல்லினம் மிகும். ஐ மறைந்து வந்து ஒரு சொல்லு இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ரைட்டா? உங்களுக்கு இன்னொன்னு கேட்கிறேன். மல்லிகை சூடி, மல்லிகை சூடி. சரியா? மல்லிகை சூடி. இந்த மல்லிகை சூடியில வல்லினம் மிகுமா மிகாதா? இப்ப நீங்க ஐன்னு வந்திருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. இங்கதான் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மல்லிகை அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லே எடுத்து பார்க்கணும். மல்லிகை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தொடர், ஒரு பெயர் சொல், ஒரு எழுவாய். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. ரைட்டா? நீங்க ஐன்னு வந்தனாலே அது வந்து ஐ வெளிப்படையா வந்துருச்சுன்னு யோசிக்க கூடாது. அது எழுவாய், மொத்தமா சொல்லா பார்க்கணும். இப்ப அவனை பார்த்தேங்கிறப்ப அவன் எழுவாய், அவனைங்கிறப்ப ஐ அட்டாச் ஆயிருக்கு. நிலாவை கண்டேங்கிறப்ப நிலா எழுவாய், நிலாவைங்கிறப்ப ஐ அட்டாச் ஆயிருக்கு. அப்ப ஐ வந்து சேர்ந்து அது ஒரு சொற்றொடரா அமைறப்பதான் ஐ வெளிப்படையா வந்திருக்குன்னு நம்ம நினைச்சு அங்க வந்து நம்ம வல்லினம் மிக வைக்க வேண்டும். அதாவது அங்க வந்து இக்கு இச்சு போடணும். ஆனா மல்லிகை சூடி அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. அப்ப 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. மல்லிகை சூடின்னு சொல்லக்கூடிய எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. இது நான் ஷார்ட்கட்டே பாடியிருப்பேன், எடுத்து பாருங்க. எழுவாய் வளத்தேன், எழுவாய் வளத்தேன், அடுக்கு தொடருக்கு உள்ளதான் நான் கிளவி வளத்தேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் பாடியிருப்பேன், எடுத்து பாருங்க. ரைட்டா? இப்ப இன்னொன்னு கேட்கிறேன். மல்லிகை பூ இங்க வல்லினம் மிகுமா மிகாதா? மல்லிகை பூ இங்க வந்து மல்லிகை பூ இங்க வந்து வல்லினம் மிகுமா மிகாதா? இல்ல சார் மல்லிகை வந்து எழுவாய் அப்படிலாம் யோசிக்க முடியாது. இங்க வெயிட் பண்ணி கவனிங்க. பூங்கிறது ஒரு பொது பெயர், மல்லிகை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்பும் வந்து ஒரு சொற்றொடர் அமைந்தால் அங்க வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரியா? அப்ப இப்பு வரும், அப்ப வல்லினம் மிகும். ஏன்னா இது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆயிடுச்சு. ஏன்னா சிறப்பு பெயர் பொது பெயர் அப்படி வந்துருச்சு. இதுக்கும் நான் ஷார்ட்கட் பாடியிருப்பேன். சரியா? ஈரு கெட்ட ஓம தொகை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது, எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது, இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். சரியா? இந்த மூணுமே இந்த ஒண்ணு வச்சு அப்படியே ஒண்ணு பாக்குறப்ப நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கணும். வான் பிளஸ் ஒலி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற மாதிரி வானொலி அப்படின்னு வந்துடும். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு. மொழியின் பேச்சு மொழியை உயிர் நாடியாக இந்த விளங்குவதில் அப்படிலாம் வராது, லாஸ்ட்ல தப்பு. உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியின் மொழி. ஒட்டுமொத்த சொற்றொடரே 2ஆவதா வந்துருச்சு, தப்பு. மொழியின் விளங்குவது பேச்சு மொழியை உயிர் நாடியாக ஆகலாம் முடியாது, தப்பு. சரியா? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பார்த்தாலே தெரியுது. படுகர் எதிர்ச்சொல் எழுதுக. படுகர் அப்படின்னா பள்ளம், பள்ளத்தாக்கு, அப்படிதான் அதுக்கான பொருள் தரும். எதிர்ச்சொல்னு கேட்கறாங்க. அப்ப பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் என்னன்னா மேடு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது வந்து சொல்லிலக்கணத்துல எதிர்ச்சொல்னால இந்த கேள்வி வந்திருக்கு. சரியா? சொல்லும் பொருளும் இல்ல. என்ன? ஆடி மகிழ்ந்தனர் என்பதன் எந்த வகை தொகாநிலை தொடர்? ஆடி மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர் அப்படின்னா மகிழ் அப்படின்னா அது ஒரு வினைச்சொல். சரியா? அப்ப வினைச்சொல்லில் ஒரு சொற்றொடர் முடியுது அப்படின்னாலே அது வினையச்சம்னு அர்த்தம். வினைச்சொல்லை வைத்து முடிந்தால் அது வினையச்சம், பெயரை வைத்து முடிந்தால் அது பெயரச்சம். சரியா? பாடிய மாணவி, ஓடிய பையன், பையன் மாணவில பெயர் சொல்லை கொண்டு முடியுதா அது பெயரச்சம். ஆடி மகிழ்ந்தனர், வந்து நின்றான்,
சரியா? ஓடி போனான், இதெல்லாம் போனான், நின்றான், இதெல்லாம் வினை சொல்லை வைத்து முடியுதா? வினையச்சம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து வினையச்சத்தொடர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்னு சொல்றாங்க. கடுகை அப்படிங்கிறப்ப வல்லினம் மிகும், ஏன்னா ஐ வெளிப்படையா வந்திருக்கு. கடுகுங்கிறது தான் பெயர் சொல், கடுகைங்கிறப்ப அது ஐ அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்ப வெளிப்படையா வந்திருக்கு, இங்க வரல, நல்லா ஏவை தூக்கிடுங்க. துளைத்து ஏழு கடலை, இங்கே ஐ வெளிப்படையா வந்திருக்கு, இங்கிலும் மிக வேண்டும், மூணுலுமே மிகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புகட்டி குறுகத் தரித்த, புகட்டி அப்படிங்கிறப்ப இட்டு பிளஸ் இ, இகர ஓசையில முடியுது. இகர ஓசையில முடிஞ்சாலே அங்க வல்லினம் வந்து மிகும், சரியா? இகர ஈற்றோல் இருந்துச்சுனாலே வல்லினம் மிகும், ஆனா இங்க மிகவில்லை. பியும் தூக்கிடுங்க, ரைட்டா? புகட்டி குறுகத் தரித்த குரல், குறுகத் தரிக்க, தரிக்கர் வந்திருக்கு, அதை வச்சு இதை தூக்கிடலாம், சரியா? குறுகத் தரித்த குரல், தரித்த அப்படிங்கிறது ஒரு பெயர், அதாவது ஒரு பெயரச்சம். எச்சம் வந்து ஒரு பெயரச்சம் மாதிரி இருக்கு, குரல் பெயரை கொண்டு முடிந்தனால் பெயரச்சத்தை வல்லினம் மிகாது. ஸோ அதனால ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் இங்க இக்க வருது, ஸோ அதை வச்சு தூக்கிடலாம். ஸோ 9க்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஒருமை பன்மை பிழை நீக்குக, ஒருமை பன்மை பிழை நீக்குக. அன்று அல்ல, அன்றுங்கிறது ஒருமைக்கான வினைமுற்று, அல்லங்கிறது பன்மைக்கான வினைமுற்று. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். பழங்கள் அன்று வராது, ஏன்னா பழங்கள்ங்கிறது பன்மை, அன்றுங்கிறது ஒருமை, பன்மைக்கு அப்புறம் ஒருமை வராது. ஒருமை சொற்றொடருக்கு ஒருமை வினைமுற்று தான் வரணும், பன்மை சொற்றொடர்ல பன்மை வினைமுற்று தான் வரணும். ஸோ பழங்கள் அன்று இங்கேயும் தப்பு, பழங்கள் அங்கேயும் தப்பு, பழம் அன்று, டி தான் ஆன்சர். இது பழம் அன்று அப்படிதான் வரும், ரைட்டா? ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். தாள் 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 பொருள் வேறுபாடு தருக. தாள் அப்படின்னா தாழ்தல் அல்லது பணிதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பணிதல் வரும், ரெண்டு ஆப்ஷன் தூக்கிடலாம். தாள் அப்படின்னா நாக்கு, தாள் அப்படின்னா பாதம். லகர 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 வேறுபாடுலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கேண்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. கேண்மை அப்படிங்கிறத நம்ம திருக்குறள்ல இதை வந்து வந்திருக்கும். மறவர்க்க மாசற்றா கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயா நட்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எழுதியிருப்பார், ரைட்டா? துறவர்க்கு, அதாவது குற்றமற்றவரோட நட்பை வந்து எப்பவுமே நம்ம வந்து பாராட்ட வேண்டும். அதே ஒரு துன்பத்துல உதவி செய்யறான் பார்த்தீங்களா, அந்த ஆபத்துல, அதாவது உண்மையான நம்மளுடைய ஆபத்தில் அறிந்து கொள்ளலாம், அந்த அவனை எப்பவுமே நம்ம போற்ற வேண்டும் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார், ரைட்டா? அப்ப கேண்மைனா நட்புன்னு அர்த்தம். ஆனா எதிர்ச்சொல் கேட்கிறாங்க, பகைமை அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரியா? பகைமைன்னு வரும். அடுத்து வேச்சொல் தொழிற்பெயரை எழுதுக. நட அப்படிங்கிறது தொழிற்பெயர்ல மாத்தினீங்கன்னா நடத்தல் அப்படின்னு வரும். தல் அல் அம்மை எல்லாம் வந்து தொழிற்பெயர், சரியா? இதே நடக்கின்றதுன்னா இது வந்து அதாவது நிகழ்கால வினைமுற்றுல வரும், ரைட்டா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு. ராமன் டேஷ் எய்தான், ராமன் அம்பு எய்தான் வரும். அம்புக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒளி மரபு பொருள், அதாவது ஒளி மற்றும் பொருள். அம்பு அப்படிங்கிறது கணை, மூணு சொல்லினேன், அந்த கணை தான் அம்புன்னு சொல்லுவாங்க. கணைங்கிறத ரெண்டு பொருள் தரும், ஒன்று அம்புன்னு பொருள் தரும், இன்னும் நம்ம உறுப்புல கணையம் இருக்குல்ல, கணையம், அந்த கணையமும் வந்து கணைங்கிற பொருள்ல வரும், ரைட்டா? அதனால வந்து கணைங்கிறதுக்கு அம்பு கணையம் அதெல்லாம் வரும். இந்த கணை வந்து மிகுதின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒளின்னு சொல்லலாம். கணைக்கிறது, கழுத கணைக்குது அப்படின்னு சொல்லலாம், அப்போ ஒளின்னு சொல்லலாம், இல்லை மிகுதின்னு சொல்லலாம், சரியா? இது மாதிரி நிறைய சொல்லலாம், நிறைவுன்னு சொல்லலாம், இதெல்லாம் வந்து கணைன்னு சொல்லலாம். ஆனா ராமன் அம்பு எய்தாங்கிறப்ப இந்த கணை தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அது ஒரு இனிய பாடல். அஃது ஓர் இனிய பாடல்னு வரும், ஒரு இனிய வராது. உயிரெழுத்து வந்துருச்சுனாலே அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும், சரியா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் ஒரு வரும், சரியா? ஒரு சோலை கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோலை தானே வருது, அப்ப சோங்கிறது ஒரு உயிர்மை எழுத்துல வரும். அப்ப அஃது ஓர் இனிய பாடல், இதான் ஆன்சரா வரும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு, ரைட்டா? இதெல்லாம் ஈஸி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும், உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். ஆப்ஷன் பி தான் ஆன்சரா வரும் நினைக்கிறேன், அதனால சியை பார்த்துக்குவோம். உலகம் வாழட்டும் தப்பு, உலகம் வாழட்டும் உள்ளவரை தப்பு 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 தப்பு. உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுத்ததுக. வினையால் அணையும் பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு வினைச்சொல், சரியா? ஒரு வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லாக மாறி அது ஒரு என்ன சொல்ற ஒரு காலத்தை வெளிப்படையாக காட்டி ஒரு சொல்லாக அமைந்தால் அது வினையால் அணையும் பெயர்னு அர்த்தம். இப்ப படி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், சரியா? படி அப்படிங்கிறது. அவர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னு வைங்களேன், வினையால் அணையும் பெயர் படித்தவர். அப்ப பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சேர்ந்தாலே வினையால் அணையும் பெயர், அப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா? அப்ப இதுல மகிழ் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல்லதான் இருக்கு, அதோட ஒரு பெயர் சொல் சேர்ந்து ஒரு வினையால் அணையும் பெயரா வரணும். எடுத்துக்காட்டுக்கு வினையாளனுடைய பேருக்கு எடுத்துக்காட்டுக்கு படித்தவன், படிக்கின்றவன், மகிழ்ந்தவன், மகிழ்கின்றவன், இதெல்லாம் எடுத்துக்காட்டு, சரியா? முக்காலத்தையும் காட்டுன்னு வச்சுங்களேன். அப்ப மகிழுக்கு சரியான வினையாளனுடைய பேர் என்னன்னா மகிழ்ச்சி வராது, மகிழ்தல் தான் தொழிற்பெயர் வராது, மகிழ்ந்தோர், சரியா? சாரி, மகிழ்ந்தோர், ஆப்ஷன் சி தான் வரும், மகிழ்ந்தோர், ரைட்டா? ஆப்ஷன் சி வரும். மகிழ்ந்தாரா அது வினைமுற்றா மாறிடும்.
பின்வரும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் யாது? உன் அப்படிங்கிறது என்ன வினையாளனின் பெயர்? உண்ணுதல் வராது, தொழிற்பெயர். உண்ண வந்தான், இது வந்து உண்ண வந்தான்ங்கிறது ஒரு வினையச்சமா இருக்கு. உண்ட மனிதன், உண்ட மாணவன் அப்படின்னா இது பெயரச்சமா இருக்கு. உண்கின்றவன் அப்படிங்கிறதா கரெக்டா இருக்கும். உண்கின்றவன், படித்தவன், படிக்கின்றவன், படித்தவர், என்ன பாடியவர், பாடுபவர், பாடுகின்றவர், இதெல்லாம் வந்து வினையாளனின் பெயருக்கு எடுத்துக்காட்டு. கூரை, கூரை, ஒளி வேறுபாடு வந்து பொருள் தருக. கூரைனால நமக்கு தெரியும், வீட்டின் கூரைன்னு தெரியும். கூரைனா புடவைன்னு தெரியும். அதனால பார்த்தாலே தெரியும் நமக்கு. சரி, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பாலிகாட்ஸ், இது வந்து அந்த என்ன சொல்றது, மொழிபெயர்ப்பு அல்லது கலை சொற்கள்ல வரும். பாலிகாட்ஸ் அப்படின்னா பன்மொழி அறிந்தவர், ரைட்டா? பிலாலஜிஸ்ட் அப்படின்னா தத்துவவியலாளர். போனோலாஜிஸ்ட்னாலே சவுண்டு, சரியா? போனோலாஜிஸ்ட்னாலே ஒலியலாளர் வருமா? போனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒலிப்பு வரும். இல்லை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு 3-1 ஸ்டார்ட் ஆகும். 3-1-4-2. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 3-1-4-2, ரைட்டா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து, உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். சான்றோர் குலாத்து பேதை புகழ் என்ற குறளின் உவமை தரும் விளக்கம் என்ன? சான்றோர் குலாத்து பேதை புகழ் என்ற குறளின் திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றாரு. ஒரு சான்றோர் அவையில வந்து ஒரு முட்டாள் நுழைவது என்ன மாதிரி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு அசுத்தத்தை மிதித்து அப்படியே படுக்கையில் ஏறின மாதிரிங்கிறாரு, சரியா? அதான் இந்த குறள்ல பேசுறாங்க. அப்ப அறிஞர்கள் சபையில் முட்டாள் நுழைவது அப்படிங்கிறது ஆன்சரா வரும், ரைட்டா? ஆப்ஷன் ஏ. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. எழுவாயோட ஆள் சேர்ந்தாலே அது செயற்பாட்டு வினை. செயற்பட பொருளோட ஐ சேர்ந்தாலே அது செய்வினை, ரைட்டா? சிம்பிளான மேட்ரு. செயற்பட பொருளோட ஐ சேர்ந்தா செய்வினை, எழுவாயோட ஆள் சேர்ந்தா அது செயற்பாட்டு வினை. ஸோ கவிதாவால் உரை படிக்கப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினை, ஆப்ஷன் பி, ரைட்டா? டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா பாலைவனமாதல்னு அர்த்தம். சோஷியல் ஃபாரஸ்ட் அப்படின்னா சமூக காடுகள். சாயில் எரோஷனா மண் அரிப்பு. பிளான் ட்ரீஸ்னா மரங்களை நடு, சரியா? அப்போ 3-4-2-1, 3-4-2-1 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், ரைட்டா? அடுத்து போயிடலாம். ஆற்றுனா வேண்டுவது இல் என்னும் பழமொழி 400 இவ்வடியின் பொருள் என்ன? ஆற்றுனா வேண்டுவது இல், சரியா? பழமொழி 400 ஒரு 4 லைன் கொண்ட ஒரு பாடல் தாங்க இது, ரைட்டா? இந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவுள்ளோர் எங்க போனாலும் பொழைச்சுக்குவாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் பொழைச்சுக்குவாங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்கள தக்க வச்சுக்குவாங்க, அவங்க இருப்பை தக்க வச்சுக்குவாங்க, எந்த மொழி பேசக்கூடிய நாட்டுக்கு போனாலும் தக்க வச்சுக்குவாங்க, எந்த கலாச்சாரம் பேசக்கூடிய நாட்டுக்கு போனாலும் தக்க வச்சுக்குவாங்க. அப்ப கற்றவனுக்கு சோறு வேண்டாம், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். குறிப்பா கட்டுச்சோறு வேண்டாம். ஏன்னா கற்றவன் எங்க போனாலும் அதை கற்று அதை திறமையை வளர்த்துக்கிட்டே அவன் தேவையை அங்கேயே பூர்த்தி செஞ்சிருவான். அவனுக்குலாம் கட்டுச்சோறு தேவையில்லப்பா அப்படிங்கிறாங்க பழமொழி 400. பழமொழி 400க்கு நம்ம தனியாக ஷார்ட்கட் போட்டு பழக்க வேண்டியது இருக்கு, பார்ப்போம். தன்மணல் இலக்கண குறிப்பு எழுதுக. தன்மணல் அப்படிங்கிறதுல என்ன மறைஞ்சு வந்திருக்கு? தன்மை மணல், தன்மை கூட்டல் மணல். மை மறைந்து வந்தாலே, அதாவது மை தொக்கி வந்தாலே, மை ஆகிய இது மாதிரி வந்து உருவுகள் தொக்கி வந்தாலே பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ பண்பு தொகை இஸ் த ஆன்சர். பண்பு தொகை இஸ் த ஆன்சர். வினை தொகைனா என்ன அப்படின்னா முக்காலம் மறைந்து வரும், ரைட்டா? முக்காலம், அதாவது காலம் கரைந்த பெயரச்சம் சொல்லுவாங்க. அதாவது வினை தொகைனா முக்காலம் மறைந்து வரும். இப்போ வீசு தென்றல் அப்படின்னா வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், முக்காலம் மறைஞ்சு வந்திருக்கா, தொக்கி வந்திருக்கா அப்படின்னாலே அது வினை தொகைன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ காலம் மறைந்து வந்தால் வினை தொகை, மை ஆகிய போன்ற உருபுகள் மறைந்து வந்தால் பண்பு தொகை. பண்பு பெயர் நமக்கு தெரியும், இந்த நிறமு, சுவை, இந்த மாதிரி ஒரு காரணிகள் இருக்குல்ல, இதை வைத்து ஒரு இந்த செம்மை, வலிமை, அதாவது என்ன சொல்றது, கருப்பு, சிவப்பு, அப்புறம் சுவையை பத்தி பேசுறது, ஏன்னா இனிப்பு, இதெல்லாம் வந்து பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்ல ஒரு வகை. மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிந்து எழுதுக. சோறு உண்டான், சுவர் எழுப்பினான், பானை வனைந்தான், பூ கொய்தான். பூ பறி வராது, பூ கொயின்னு வரும். பூ கொய்தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பிழை தான் கேட்குறாங்க. இடுகுறி பெயர் காரண பெயர். இடுகுறி பெயர்னா சும்மா காரணமே இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அது பேர் தான் இடுகுறி பெயர். மண்ணுன்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க, எதுக்கு பேர் வச்சானே தெரியல, அது பேர் இடுகுறி பெயர். ஸோ இடுகுறி பொது பெயர் அப்படின்னா அதிலே பொதுவாக இருக்கிறது பொது பெயர். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இடுகுறி பொது பெயருக்கு காடு, இது வந்து காடுன்னு எதுக்கு பேர் வச்சாங்க? காரணமே இல்லைல்ல, அதனால இடுகுறி பெயர். அதுலேயும் அது இடுகுறி பொது பெயர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா காடுக்குள்ளேயே நிறைய வகைகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு வகையும் இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, பனை அப்படின்னா பனைக்காடு. காட்டிலே நிறைய காடு வகைகள் இருக்குல்ல, சரியா? வெப்ப இலையுதிர் காடுகள், ஏன்னா பசுமை மர காடுகள். ஆனா காடுங்கிறது இடுகுறி பெயர் ஃபர்ஸ்ட், அது ஒரு பொது பெயரும் கூட. அப்ப இடுகுறி பொது பெயர். பனைக்காடு, இலையுதிர் காடுகள், இதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர், ரைட்டா?
காரணத்தோட பேர் வச்சாங்கன்னா அது காரண பெயர், அதுவும் பொதுவா இருந்துச்சுன்னா காரண பொது பெயர். இப்ப பறவை, பறக்கின்றனால அது பறவைன்னு வச்சிருக்காங்க, அதனால அது காரண பெயர். அது ஒரு பொதுவான சொல் தானே, அதனால காரண பொது பெயர். பறவையிலே நிறைய வகை இருக்கா, ஒவ்வொரு வகையும் காரண சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க. மரங்கொத்தி பறவை, சரி, அது மாதிரி நிறைய பறவைகள் இருக்குல்ல, அது வந்து காரண சிறப்பு பெயர். ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து, பாம்பரியும் பாம்பின் கால், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. சரியா, பழமொழி 400 வச்சு புழக்கணும். சி இஸ் த ஆன்சர். நே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? நே, இதுக்கு நான் ஷார்ட்கட்டே சொல்லியிருப்பேன். நேக்கு, சரியா, நெஞ்சினிலே நெஞ்சினிலே நெகிழ்ச்சி தான் உன் கண்ணிலே, அப்படின்னா நெகிழ்தல் வரும், கனிதல் வரும். வளர்ந்துதான் கெட்டலே, வளதல் வரும், கெடுதல் வரும். ஓர மண்டையை பிளந்துருவான், பிளத்தல் வரும். மெலிஞ்சு போய்தான் இழைச்சிடுவான், மெலிதல் வரும். இளைச்சல் வரும், இளைத்தல் வரும். இழைச்சிடுவான் சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே நேக்கான ஓரெழுத்து ஒரு மொழி. ரைட்டா, சில இது இருக்கு, கெடுதல் இருக்கா, வளர்ந்து போய் கெடுதல், கெடுதல் இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஷார்ட்கட் போட்டிருப்பேன், எடுத்து பாருங்க. வேர்ட் ப்ராசஸர், வேர்ட் ப்ராசஸர்னா சொற்செயலின்னு அர்த்தம். ரைட்டா, இ ரீடர் அப்படின்னா மின் படிப்பான்னு அர்த்தம். சிம் கார்டு அப்படின்னா செறிவட்டைன்னு அர்த்தம். அப்லோட்னா பதிவேற்றம். ஸோ 3412, 3412னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க, இதெல்லாம் ஈஸி தான். சே ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டெடுத்து எழுதுக. சே, சேனாலே உயர்வுன்னு வந்துடும். சரியா, இன்னும் நிறைய வேறெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. அதாவது சேக்கு, சேனா செங்கோட்டைன்னு ஞாபகம் வச்சுங்க. செங்கோட்டை, செங்கோட்டைன்னு ஒன்று இருக்கு. செங்கோட்டை என்ன, சிவப்பு, உயர்வு, காலை. ரைட்டா, இதெல்லாம் சேக்கான ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி. சரியா, ஒளி கேட்டல், ஒளி கேட்டல் அந்த மாதிரி வரும். ரைட்டா, இந்த மாதிரி ஒளி கேட்டல், எருது, மரம். அப்புறம் சேரான்னு வரும், சேரான், சேரான். இதெல்லாம் வந்து சே அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி. ஷார்ட்கட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். செங்கோட்டைக்கு காலையில் போனேன், செங்கோட்டையை பார்த்தேன், சிவப்பு கலரில் இருந்துச்சு செங்கோட்டை. என்ன, செங்கோட்டை உயரமாகவும் இருந்துச்சு, உயர்வாகவும் இருந்துச்சு. காலையில் போனேன், செங்கோட்டையை பார்த்தேன், சிவப்பு கலரில் இருந்துச்சு, உயரமாக இருந்துச்சு. என்ன, அதே செங்கோட்டையை நைட்டு போய் பார்த்தேன், அங்கே பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருந்துச்சு, அங்கே ஒரு எரும மாடு நின்றுச்சு, அங்கேருந்து ஒரு ஒலி கேட்டுச்சு. சரியா, அங்கேருந்து ஒரு ஒலி கேட்டுச்சு. என்ன, பக்கத்திலே ஒரு சேர் இருந்துச்சு, பயந்து போய் வந்துட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். காலையில் போனேன், செங்கோட்டையை பார்த்தேன், சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு, உயர்வாக இருந்துச்சு. இதே நைட்டு போனேன், மரம் இருந்துச்சு, எரும மாடு இருந்துச்சு, சேர் இருந்துச்சு, ஒரு ஒலி கேட்டுச்சு, பயந்து போய் வந்துட்டேன். இவ்வளோதான், சிம்பிளாக ஷார்ட்கட்டை போட்டு முடிக்கணும் டக்குன்னு. ஸோ சேனாலே செங்கோட்டை கதை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பொருந்தா வினை மறுவை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார், முறுக்கு உண்டார். முறுக்கு தின்றான்னு வரணும். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா, ஸோ மரபு பிள்ளைல ஈஸியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. புனையனும் புல்லனும் நட்பு, இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொலை தேர்வு செய்க. ஸோ புல் அப்படிங்கிறதுக்கு புல்லுனா தாழ்வானன்னு வரும். சரியா, புல்னா என்னது, தாழ்வான அப்படிங்கிறது வரும். புல்லுனா இந்த குரலை பொறுத்த வரைக்கும். ஸோ தாழ்வானக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல்ங்கிறது மேலான அப்படிங்கிறது வரும். தாழ்வானக்கு எதிர்ச்சொல் என்னது, மேலான அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, அதாவது இது என்ன குரல் அப்படின்னா, இணைய இவர், அதாவது இணைய இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையனும் புல்லனும் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று அதாவது புனையனும் புல்லனும் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரைட்டா, அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, வள்ளுவர் இவன் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க, இவனை மாதிரி ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருந்தவங்களே, அந்த நட்புக்கான அந்த மரியாதை இருக்கு, அதே கெட்டுருங்குவாங்க. அதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு, உனக்கு ஃப்ரெண்டுனா அதை மனசுல வச்சுக்கோ, அதை விட்டுட்டு இவனை மாதிரி எனக்கு கிடைக்குமா, அம்மா மட்டும் வரலன்னா அந்த காமெடி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப தாழ்வான செயலுங்கிறாங்க. ஸோ அதனால அது தாழ்வான செயல், புல்லுனா தாழ்வான செயல். அதுக்கு ஆன்சர் வந்து எதிர்ச்சொல் வந்து மேலானங்கிறது பொருள். ரைட்டா, தாஸ்தாவேஜ் என்னும் அயற்சொல்லின் தமிழ் சொல்லை கண்டறிக. தாஸ்தாவேஜ்ங்கிற ஒரு மராத்திய சொல்னு சொல்லலாம், அது மழுவி இந்தி சொல்லாவும் இருக்கு. ரைட்டா, ஸோ அதுக்கு வந்து தமிழ் சொல் வந்து ஆவணம் என்று பொருள். கண் எறிதல், அதுக்கான மரபு தொடர் என்ன அப்படின்னா, கடைக்காணல் பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். கண் எறிதல்னா கடைக்காணல் பார்த்தல், கடைக்காணல் பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். விசேஷம் என்னும் அயற்சொல்லின் தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னா நற்செய்தி என்று பொருள். இதெல்லாம் ஈஸியாவே வந்துடும். பஞ்சாங்கம் என்னும் அயற்சொல்லின் தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னா நாளோதி. பஞ்சாங்கம்னாலே 5 உறுப்புகள்னு அர்த்தம், அது ஒரு சமஸ்கிருத சொல்லு. தமிழ் சொல் வந்து நாளோதி என்று பொருள்.
சலைன் சாயல் தமிழ் சொல் அறிக அப்படின்னா சலைன்னா என்ன அப்படின்னா கலர். ஸோ சலைன்னா கலர் நிலம் என்று பொருள். ஆடு என்பதற்கான கூட்டு பெயரை தெரிவிக்க. ஆடுங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டு குவியல், ஆட்டு சாறை, ஆட்டு கூட்டம், ஆட்டு மந்தை. பி ஆட்டு மந்தை இஸ் த ஆன்சர். கடிந்த கடிந்தோரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீலை தரும் இணை மோனையை கண்டறிக. மோனைனாலே உங்களுக்கு வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. கடிந்த கடிந்தோரார் இது ரெண்டிலும் க ஒன்றி வருது. ரைட்டா? இந்த ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கடித கடிந்தோரார். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாவது எது? தீயொழுக்கம் தருவது யாது? இடும்பை என்பதன் பொருள் யாது? என்றும் இடும்பை தருவது யாது? என்றும் இடும்பை தருவது யாது? தீயொழுக்கம். ஏன்னா தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும்னா என்றும் இடும்பை தருவது யாது? தீயொழுக்கம். சரியா? தீயொழுக்கம் தருவது யாதுன்னு வராது. ஏன்னா தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் தான் சொல்றாங்க. ரைட்டா? அப்ப தருவது எதுப்பா அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? கலங்காதனால எதிர்மறையா இருக்கா? எதிர்மறை வினையச்சம் இஸ் த ஆன்சர். சரியா? கலங்காதனால எதிர்மறை வினையச்சம் இஸ் த ஆன்சர். எதிர்மறை வினையச்சம். வினையச்சம் பேரச்சம் முன்னாடியே பார்த்தாச்சு. ரைட்டா? அதனால உங்களுக்கு தெரியும். குறிப்பு வினையச்சம்னா வந்து காலம் மறந்த, காலம் காட்டாத வினையச்சம் பேர் வந்து குறிப்பு வினையச்சம் சொல்லுவாங்க. காலத்தை வெளிப்படையா காட்டினா அது பேர் தெரிநிலை வினையச்சம். அது என்ன சார் குறிப்பு வினையச்சம்? காலம் காட்டலனா புரியலையே அப்படின்னா, இப்ப மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்றேன்னு வைங்களேன். இந்த மெல்ல வந்தாங்கிறது கண்டிப்பா ஒரு வினையச்சம். ஏன்னா வந்தான்னா வரான். ரைட்டா? இந்த மெல்லங்கிறது எதை காலத்தை காட்டுதா? மெல்லன்னு சொல்றேன். இது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா சொல்ல முடியல. அது பேர் குறிப்பு வினையச்சம் சொல்லுவாங்க. ரைட்டா? இப்ப வந்து நின்றான் இது வந்து வினையச்சம் தான். இல்ல வந்துன்னு இருக்குல்ல இது வந்து வந்துட்டான அர்த்தம். அப்ப இது தெரிநிலை வினையச்சம் சொல்லுவாங்க. ரைட்டா? ஞாபகம் வச்சுங்க. பொருள் பெயர் அப்படின்னா நாற்காலி, புத்தகம். ஏ3 இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி அடிச்சு விட்டுருங்க. இடப்பெயர் அப்படின்னா வேலூர். காலப்பெயர் அப்படின்னா மாலை. சினை பெயர் அப்படின்னா முகம், கை. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தது. வினைமுற்றுன்னு கேட்குறாங்க. ரைட்டா? நடந்தான்ங்கிறது அர்த்தம். வினைமுற்றுனா வினை முற்று பெற்றுச்சுன்னு அர்த்தம். ஸோ நடந்தான் அர்த்தம். இதே நடந்தவர், நடக்கின்றவர் வந்தால் அது வினையால் அணையும் பெயர்னு வரும். நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர்ல வந்துடும். நடந்த மாணவன் அப்படின்னா அது பெயர் அச்சம்ல வந்துடும். நடந்து வந்தான் அப்படிங்கிறது அது வினை அச்சம்ல வந்துடும். ரைட்டா? வேர்ல் விண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன அப்படின்னா சுழல் காற்று. வேர்ல் விண்ட்னால வேர்ல்னாலே வேர்ல் பூல் அப்படின்னு வாஷிங் மிஷின் விளம்பரம் வரும். வாஷிங் மிஷின் சுழலுதா? அப்ப சுழல் காற்றுன்னு அர்த்தம். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அக்ரிநில வரப்ப அது அல்லை வராது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்ங்கிறது ஒருமையில தான் இருக்கு. அக்ரிணையா இருக்கு. அன்று தான் வரும். ரைட்டா? மலர் அன்று. இதே மலர்கள்னு வந்துச்சுன்னா அது அல்ல வரும். ஆனா மலருங்கிறப்ப அது அன்று தான் வரும். சரியா? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது அப்படிங்கிறது மரபு பிழையற்ற சொல் என்ன அப்படின்னா எக்காலமிடும். இதெல்லாம் ஈஸி, டக்குன்னு அடிச்சிடலாம். எக்காலமிடும். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கைங்கிறத சரியா பிரித்து எழுதுக சொல்றாங்க. அகம் கூட்டல் கை. அங்கைனாலே அகம் கூட்டல் கை அப்படிதான் பிரிக்க முடியும். ரைட்டா? வலு சொல்லற்ற தொடர் எழுதுக. வலது பக்கம் சுவற்றில் வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. வலது பக்க சுவற்றில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே தான் வரும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல அடிச்சு துவச்ச கொஸ்டின் தான். பார்த்தாலே அடிச்சிடலாம். மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது. மதுரை அப்படின்னு காணப்படுகிறது. மதுரை வந்து கல்வெட்டுல என்ன எப்படி காணப்படுகிறது? மதிரை அப்படின்னு காணப்படுகிறது. மதிரை அப்படின்ட்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல்னாலே கடல்ல அளக்கக்கூடிய அந்த லென்த்துக்கு பேர் தான் நாட்டிக்கல். ஸோ கடல் மைல் என்று பொருள். அலை அலை அலை. அலைனா கூப்பிடு அப்படின்னாலே ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் 3 ஆன்சரா? அலைனா புற்று, அலைனா கடல் அலை. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஏ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன? ஏ அப்படின்னாலே நமக்கு என்ன ஓரெழுத்து ஒரு மொழினா மேல் நோக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஏறுதல்னாலே மேல் நோக்குதல் தானே. ஏனா ஏனி, ஏனினா மேலே ஏறுதல் ஞாபகம் வச்சுங்க. இதை தவிர மற்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் இருக்கு. சரியா? ஏ அப்படிங்கிறதுக்கு சிவன்னு சொல்லலாம், அம்புன்னு சொல்லலாம், ரைட்டா? திருமால்னு சொல்லலாம், செல்லுதல்னு சொல்லலாம். சரியா? ஒரு இடைச்சொல்லாவும் இருக்குது. ஏங்கிறது ஒரு இடைச்சொல்லாவும் பயன்படுது. ரைட்டா? ஏங்கிறது இடைச்சொல். அப்புறம் அந்த மேல் நோக்குதல் சொல்லலாம். மேல் நோக்குதல் அப்படின்னு சொல்லலாம். மேல் நோக்குதல்னு சொல்லலாம். சரியா? அப்புறம் வந்து விழி குறிப்புன்னு சொல்லலாம். விழி குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். விழி குறிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இருமாப்புன்னு சொல்லலாம். இருமாப்பு அப்படின்னு சொல்லலாம்.
எப்படி ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏ சிவன்ட்ட அம்பு இருக்கு, ஏ சிவன்ட்ட அம்பு இருக்கு, திருமால்கிட்ட செல் இருக்கு, செல்லு. சிவன்ட்ட அம்பு, சிவன் அம்பு வச்சிருக்காரு, திருமால் செல்லு வச்சிருக்காரு. ஏன்னா நீ என்ன பண்ணு, மேலெல்லாம் போகாத, அவங்களுக்கு இடையில போ, அவங்களுக்கு இடையில போ. ரைட்டா? இடையில போறப்ப என்ன, கண்ணை விழிச்சிட்டுலாம் போகாத, அது மட்டும் இல்லாம இருமாப்பாவோட போகாத, நல்லா அமைதியா கண்ணை மூடிட்டு போ. சிவன்ட்ட அம்பு இருக்கு, திருமால்கிட்ட செல் இருக்கு, நீ மேல போகாத, இடையில போ. போறப்ப கண்ணை விழிச்சிட்டுலாம் போகாத, விழி குறிப்பு. அப்படியே ஒரு இருமாப்போடையும் போகாத, இருமாப்பு. சரியா? ஸோ இது எல்லாமே ஏக்கான ஓரெழுத்து ஒரு மொழி. மேல் நோக்குதல் இஸ் த ஆன்சர். நே என்றும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? நேனா அருள்னு அர்த்தம். அருள் மட்டும் இல்ல, நேக்கு வந்து அருள், அன்பு, நட்பு, இது மாதிரி 3 ஓரெழுத்து ஒரு மொழி முக்கியமாக இருக்கிறது. ஸோ நேனா அருள்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு, தாயும் சேயும் உம்மு மறைந்து வந்திருக்கு, உண்மை தொகை கரெக்ட். இது முறுக்கு மீசை வந்தார், இது வந்து அன்மொழி தொகை, இது தப்பா கொடுத்துருக்காங்க. கரும்பு தின்றான், கரும்பை தின்றான், ஐ மறைஞ்சு வந்திருக்கு, அதாவது வேற்றுமை உருபு தொக்கி வந்திருக்கு, அதனால வேற்றுமை தொகை. வெண்குடை, வெண்மை பிளஸ் குடை, மை மறைந்து வந்திருக்கு, பண்பு தொகை கரெக்ட் தான். 1 4 கரெக்ட், 2 3 தப்பு. கேட்குற கேள்வி தவறானதுன்னு கேட்குறாங்க. 2 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே தானே? அன்மொழி தொகைனா முறுக்கு மீசை வந்தார், சவுப்பு சட்டை பேசினார், அதெல்லாம் அன்மொழி தொகை. வேற்றுமை தொகைனா ஐயால், அதாவது வேற்றுமை உருபுகள் எல்லாமே மறைஞ்சு வந்தாலே அது வேற்றுமை தொகை. இங்க கரும்பை தின்றான் தானே வரும், ஐ மறைஞ்சு வந்திருக்குல்ல, அதனால இது வேற்றுமை தொகை. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான், இதுக்கு என்ன வினான்னு கேட்கிறாங்க. மாறன் என்ன படிக்கிறான்? மாறன் படிப்பது யாது? மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? வகுப்பில்னு இருக்காங்க, இங்கேயும் வகுப்பில்னு வருது. ஸோ அதனால எந்த வகுப்பில் படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். சிம்பிளா முடிஞ்சு போச்சா? அடுத்து, பசுமன் களத்துள் நீர் பெய்திரியற்று என்னும் குறளின் உவமை தரும் விளக்கம் என்ன அப்படின்னா, பசுமன் கழுத்துள் நீர் பெய்திரியற்று அப்படின்னா செல்வம் நிலைக்காதுன்னு அர்த்தம். சரியா? செல்வம் நிலைக்காது என்று பொருள். செல்வம் நிலைக்காது. ரைட்டா? அதாவது சலத்தால் பொருள் செய்தே மாத்தல் பசுமன் களத்துள் நீர் செய்திரியற்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். ரைட்டா? அதுக்கு வந்து செல்வம் நிலைக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பொருளா கிடைக்கும். ரைட்டா? எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுக. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறள் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெழுதுக. ரைட்டா? அதாவது இந்த குறள்ல என்ன நயம் கேட்குறாங்க? 2வது எழுத்து ஒன்றி வருவது, அதனால எதுகை நயம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. ஞாபகம் வச்சுங்க. வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு அப்படின்னா வினைமுற்று என்ன அப்படின்னா பேசினான் வரும். வினைமுற்றுனா முற்று பெற்றுச்சு, பேசினான். பேசிய மாணவன், இது பெயரச்சம். பேசுதல் வந்து தொழிற்பெயர். பேசி வந்தான் வினையச்சம். மாக்கால், மானாலே உரிச்சொல், உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரேஷனல்னாலே பெரியார் சொல்லியிருப்பார், ரேஷனல் திங்கிங், பகுத்தறிவு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. எதுல வல்லினம் மிகாதுங்கிறாங்க? 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை விரியில்னா ஐ வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் மிகும், மிகாதுங்கிறாங்க. தப்பு. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. கரெக்ட். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ரைட்டா? வன்தொடர் குட்டியலத்தில் வல்லினம் மிகும். தப்பு. வன்தொடர் லீலையை கண்டவருண்டோ அப்படின்னு சொல்லி சாலதவ நுனி களி, வல்லினம் மிகும். தப்பு. ரைட்டா? ஸோ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸ்டாம் அப்படின்னா என்ன அப்படின்னா சுழல் காற்று வராது. ஸ்டாம்னா புயல் வரும். A2. டர்னடோ அப்படின்னா சூறாவளி, அமெரிக்காலலாம் இது அடிக்கும். டெம்பஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஒரு போயம் இருக்கு, பெருங்காற்றுன்னு அர்த்தம். வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று, முன்னாடியே பார்த்துட்டோம். D-னாலே 3ங்க. D3 கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தாங்க, டக்குன்னு அடிச்சிடலாங்க. முன்னாடியே பார்த்தாச்சு. வேர்ல்ட் விண்ட்னாலே சுழல் காற்று. சரியா? மில்லட்ஸ்னா பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்துக. மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள், கரெக்ட். ஹெர்ப்ஸ்னா மூலிகைகள், கரெக்ட். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஹெர்ப்ஸ் எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லுவோம்ல. ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி, இதுவும் கரெக்ட், நம்ம படிச்சிருப்போம். ஜீன்னா மரபணு, ஆனா பக்க விளைவுன்னு சொல்றாங்க, தப்பு. சரியா? ஜீன்னா வந்து மரபணுன்னு சொல்லுவாங்க, பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட்ஸ். மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தது. மயங்கிய மனிதன், இது வந்து ஒரு பெயரச்சமா இருக்கு. இதுக்கு வந்து சரியான வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. வேர்ச்சொல்ங்கிறது மயங்கு. சரியா? வேர்ல இருக்கக்கூடியதா வேர்ச்சொல். அதாவது வேர்ச்சொல்னா சோர்ஸ் ஆஃப் த ஒரு சொல் தான் வந்து வேர்ச்சொல். மயங்கு. வந்தான், அதுல வேர்ச்சொல் என்ன? வா. சென்றான், அதுக்கு வேர்ச்சொல் என்ன? செல். சோர்ஸ் லெட்டர், அதை பிரிச்சா பொருள் தராது, அது பேர் தான் வேர்ச்சொல்.
சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பேரு. சூழ்ங்கிறதுக்கு வினையாளனையும் பேர் கேட்கிறாங்க. சூழ்வார். சரியா, சூழ்வார் ஒரு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வினையாளனையும் பெயர். சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுத்ததுக. ஞாயிறு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு. ஞாயிறு கடைசியில் வந்து போதுங்க, தப்பு. உதிக்கின்ற ஞாயிறு தப்பு. ஞாயிறு திசைக்கு பெயர் கிழக்கு. உதிக்கின்ற லாஸ்ட்ல வந்திருக்கு பாருங்க, தப்பு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இது வேணா கரெக்ட், இது வேணா கரெக்ட் இல்ல, அதான் கரெக்ட். ரைட்டா, ஆப்ஷன் பி. மார்கழி திங்கள் அல்லவ சொல்லின் வகையினை கண்டறிக. மார்கழி அப்படின்னா என்ன சொல்? காலப்பெயர். மார்கழி சரியா, காலப்பெயர். தை காலப்பெயர். பெயர் சொல்ல நிறைய வகை இருக்கு. காலப்பெயர், பொருள் பெயர், இடப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர். தெரியும் நினைக்கிறேன். உணர்ச்சி தொடர். தொடர்களில் பொருந்தாவற்றை தேர்ந்தெடுத்ததுக. உணர்ச்சி தொடர்னா பார்க்க வந்தானா? பார்க்க வந்தான் உணர்ச்சி தொடர்ல வராதே. அது ஏதாவது ஒரு வேற ஏதாவது தொடர்ல வரும். பார்க்க வந்தான்னா ஒரு வினையச்ச தொடர்னு, அதாவது ஆமா வினையச்ச தொடர்னு சொல்லிட்டு போலாம். உணர்ச்சி தொடர்னா ஆஹா, ஐயோ, ஐயா, ஜாலி, நான் பாசு அப்படின்னா அதான் உணர்ச்சி தொடர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. வினா தொடர். கேட்டவன் யார்? இது வினால தான் இருக்கு. வினா தொடர். கட்டளை தொடர். தண்டனை கொடுங்கள். இதுவும் கட்டளை. கட்டளைனா ஏவல் மாதிரி இருக்கும். சரியா, ஞாபகம் வச்சுங்க. கட்டளை தொடர்னா வெறும் ஏவல் மட்டும் இருக்கும். விளைவு தடன்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஏவல், வேண்டுதல். சரியா, இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடியது விளைவு தொடர்னு சொல்லுவாங்க. ரைட்டா, வைதல், வேண்டுதல், ஏவல் அதெல்லாம் விளைவு தொடர். அதனால கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அப்படின்னா கட்டளை சொல்றோம், தண்டனை கொடுங்க அவனுக்கு அப்படின்ட்டு. பிறவினை தொடர். எவ்வளவு, இது வந்து உணர்ச்சி தொடர், தப்பு. பிறவினை தொடர்னா கரையில் சேர்ப்பான், படிக்க வைத்தான், சரியா, கற்றுவித்தான் அப்படிங்கிற பார்த்துருப்போம். ஸோ 2, 3 தவறானது கேட்குறாங்க. 2, 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பொருந்தமானவற்றை, அதாவது சாரி, தொடர்களில் பொருத்தமானவற்றை. பொருத்தமானது கேட்குறாங்க. 1, 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரியா, 1, 4. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா கவலை இல்லாமல் இருக்கிறவனை பிடிச்சி அப்படி சொல்லுவாங்க. ஏண்டா சும்மா ஏண்டா தடிமாடு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க, குத்துக்கல் மாதிரி இருக்க, ஏன்னா எந்த கவலையும் இல்லையாடா, ஏண்டா வேலைக்கு போகணும்னு உனக்கு இது இல்லையா அப்படி அந்த மாதிரி. ரைட்டா, கவலை இல்லாமல் இருத்தல், குத்துக்கல் மாதிரி இருக்குது. பழமொழியை பொருள். கொள்ளர் தெருவில் ஊசி வைக்கலாமா? கொள்ளையடிக்கிற தெருவில் ஊசியை வைக்கலாமாடா ஏண்டா போய் அப்படின்னு. அப்ப இடமறியா அறிவின்மை. எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியாதா, எந்த இடத்துல எதை விற்கணும் தெரியாதா, எந்த இடத்துல எதை செய்யணும் தெரியாதா, அப்ப இடவரியா அறிவின்மைன்னு அர்த்தம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளது. பரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் வந்துடாச்சுனாலே அது பன்மை. பன்மைக்கு வந்து பன்மை வினைமுற்றுதான் வரணும். ரைட்டா, இங்க ஒருமையில இருக்கு ஆனா பன்மை வினைமுற்று வருது, தப்பு. இங்க பன்மையில இருக்கு ஆனா ஒருமை வினைமுற்று வருது, தப்பு. இங்க பன்மையில இருக்கு பன்மை ஒருமை வினைமுற்று வருது, இங்கே தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்தா கரெக்ட். பெரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன, அதான் கரெக்ட். இங்கே உள்ளன அப்படின்னு வரும். ஓகே, ஒருமை பன்மை பிழையற்றதான கேட்குறாங்க. பிழையற்ற தொடர். ரைட்டா, ஓகே ஓகே. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துக. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். மனிதர்கள் வந்தாலே செல்கிறார்கள். கல் பகுதியா இருந்துச்சுன்னா விகுதியும் கல்லா தான் இருக்கணும். ரைட்டா, ஸோ பகுதி கல்லா இருக்கு, விகுதியும் கல்லா இருக்கு. பகுதி கல்ல இருக்கு ஆனா விகுதி, இது தப்பு. பகுதி கல்ல வரல ஆனா விகுதி கல்ல இருக்கு, இதுவும் தப்பு. ஸோ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சரு. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு, ஒரு ஊர்களுக்குன்னு வராது. ஸோ இங்கே பன்மை ஒருமை தப்பு வந்துருச்சு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பல ஊர்களுக்கு, இதுவும் கரெக்டாக இருக்கு. கல்ல முடியுது, கல்ல ஆரம்பிக்குது. சரியா, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னு சொல்ல மாட்டோம், தமிழ்நாட்டு வீரர்கள் வெற்றி பெற்றதா சொல்லுவோம். ஆனால் வீரர்களை அந்த தமிழ்நாடு வீரர்களாக ஆகி வந்திருக்கு. சரியா, அப்ப ஒரு இடம் வந்து ஒரு இடப்பெயர் அந்த வீரர்களாக ஆகி வந்திருக்கு, அதனால இடவாக பெயர்னு அர்த்தம். சரியா, இடவாக பெயர் சி. விட்ட விடாத அது இல்லை, இது இட விட்ட விடாத பார்ப்போம். ரைட்டா, டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஆப்ஷன் ஏ வந்து டி. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம். அப்போ 4, 3ன்னு வந்துடும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். போர்ட்னா துறைமுகங்கள், எஸ்டுவரிஸ்னா கலிமுகங்கள். இந்த எஸ்டுவரிஸ்லாம் கேரளாவில் நிறைய பார்க்கலாம். அடுத்து கல் பிளஸ் தீது, கற்றீது. ஆப்ஷன் சி. ரைட்டா, இதெல்லாம் ஈஸி தான். ப என்னும் ஓரல் ஒரு மொழியின் பொருளை விளக்குக. பரதேசி குடிச்சு 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 ஏதோ கத்துறான்டா அப்படின்னா பெருங்காற்று. சரியா, பானா பெருங்காற்று. ஏன்னா பானா பெருங்காற்று. ரைட்டா, குடிச்சு சாபம் விடுறான்டா இப்ப காத்து வீச போகுது அப்படின்னு. களி 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 என்ற பொருள் வேறுபாடு அறிக. களினா காலத்தை கழித்தல் அப்படின்னா போக்குவதுன்னு அர்த்தம்.
ஸோ போக்குவதுனா 2 ஆப்ஷன் தான், ஏ டில தான் ஏதோ ஒன்று ஆப்ஷன். கள்ளினா துன்பம், ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சந்திப்பிழையற்ற சொற்றொடர் காண்க. போர்க்கோலம் பூண்டு வந்த பாதனது. போர்க்கோலம், போர் பக்கத்தில் இக்கு வருங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ போர் பக்கத்தில் இக்கு வரும், ரைட்டா? இது ஏன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிவிங்க கமெண்ட் செக்ஷன்ல, நீங்க சொல்லுங்க, சரியா? போர் என்ன விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. போர்க்கோலம் பூண்டு வந்த பாதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி. வெல்ல இக்கு வரும், கருதி அகர ஓசையில முடியுது, ரைட்டா? அங்க இக்கு வரும். சேனையை அப்படிங்கிறது, சேனையைங்கிறது வந்து கண்ட. போர்க்கோலம் பூண்டு வந்த பகதரது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான், ரைட்டா? ஸோ இந்த ஒட்டுமொத்த அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கே உங்களுக்கு ஒரு விடுகதை மாதிரி. நான் ஒன்று சொல்லிட்டேன், போர் பகல இக்கு வரும், போர்க்கோலம் வரும். இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்கணும்ல, நான் முடிய போது உங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்டுருவோம். அந்த 4ல் எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டா? ப்ளஸ் போர்க்கோலம்க்கு என்ன விதின்னு சொல்லணும், ரைட்டா? குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளை தமிழகம் வருவார்னு சொல்லலாம், அதான் கரெக்டாக இருக்கும், சரியா? ஆனால் வருகிறார்னு சொல்கிறாங்க பாருங்க, அப்போ வலு அமைதி பெற்றுச்சுன்னு அர்த்தம். என்ன வலு அமைதி? கால வலு அமைதி, ஆப்ஷன் பி. ஸோ தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பேசுறது வலு அமைதி, ரைட்டா? கண் வளர்தல் என்னும் சொல்லின் மரபு தொடரை கழித்தது எழுதுக. கண் வளர்தல், கண் வளர்தல் அப்படின்னா நித்திரை செய்தல்னு அர்த்தம். கண் வளர்தல்னா நித்திரை செய்தல். வலின மிகும் இடங்களில் எது சரியானது? ஆக ஆய் என முடியும் வினையச்சங்களுடன் வலின மிகும். கரெக்ட், ஆப்ஷன் ஏவே கரெக்டு தான். 4ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி உறுதியாக இருக்கும். 4ஆம் வேற்றுமை தொகையில வலினம் மிகாது. 4ஆம் வேற்றுமை விரியில தான் மிகும். கூ வெளிப்படையா வந்ததான் வலினம் மிகும். சில வன்தொட குட்டியுலகத்தில் முன் வலினம் மிகும். சில இல்ல, முழுசாவே மிகும், ரைட்டா? சிலன்னு சொல்ல முடியாது. யகர மகர மை வினைமுற்றுகளில் வலினம் மிகும். யகர இல்ல, அகர இகர ஓசை தான் வரும். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆக ஆ என முடியும் வினையச்சங்களுடன் வலினம் மிகும். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல் இரத்தல், இரத்தல்னா கையேந்துதல் அர்த்தம், இரத்தல்னா மரணம்னு அர்த்தம், அப்படிதானே? கற்பித்தலாமா? இரத்தல்னா கையேந்துதல், கையேந்துகிற இறைவனிடம் கையேந்துகிற, கையேந்தல் மறத்தல்னு அர்த்தம். சீரிய சீரிய, சீரியனா உண்மை பெருமை கொண்டது. இந்த சீரியனா கோபம்னு அர்த்தம். கோபம், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கோபம் கொண்ட. இந்த சீரிய இந்த ரா பெரிய ரா வந்துச்சுன்னா கோபம் கொண்ட இஸ் த ஆன்சர். இரண்டும் கெட்டான் என்றும் சொல்லின் மரபு தொடரை அறிக. நன்மை தீமை அறியாதவன், ஆப்ஷன் பி, சரியா? இதெல்லாம் ஈஸி. அகரவிகடம் என்னும் சொல்லின் மரபு தொடரை அறிக. தந்திரம். அகரவிகடம்னா தந்திரமா, அகரவிகடமா பேசுறான், தந்திரமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா கேள்விக்கு போயிடுவோம், ரைட்டா? பத்தியை படிக்கலாம் டைம் இல்லை, ஸ்ட்ரைட்டா கேள்விக்கு போயிடுவோம். ஏன்னா பத்தியை படிக்கலாம் டைம் பத்தலை. என்ன, தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி மத்திய அரசு தர மறுக்கிறது? இந்த மும்மொழி கொள்கையை பற்றி எத்தனை நிதி, எவ்வளோ கோடி, ஏதாவது பணம் எங்கேயாவது இருக்கு? அந்த இங்கே இருக்கு பாருங்க, 2152 கோடி, சரியா? 2152 கோடி. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கீழ்கண்ட எந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? கீழ்கண்ட எந்த ஆண்டில்? 1968 வரும். ஏன்னா அப்பதான் இந்திரா காந்தி வந்து மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துறாங்க. 1968 எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, தேடுங்கப்பா தேடுங்கப்பா தேடுங்கப்பா, வலை விரிச்சு தேடுங்கப்பா ராஜா. ராஜா 1968 ராஜா, ராஜா 1968 ராஜா. இல்லையா? எங்க தமிழகத்தில் 1968 மும்மொழி கொள்கையை இருமொழி கொள்கையாக மாற்றி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, ரைட்டா? டக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாலே போதும். 1968. ஒரு மொழியை ஆய்ந்து கற்பதால் என்னென்ன பயன்கள் உருவாகும்? நம்மளே பார்த்துடலாம். கலாச்சார புரிதல். ஆமா, ஒரு மொழியை ஆய்ந்து கற்பதால், சும்மா மேலோட்டமா இல்ல, நல்லா ஆராய்ஞ்சு ஃபுல்லா மனப்பாடம் அதாவது எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திட்டோம்னா கலாச்சார புரிதல் வரும். வேலைவாய்ப்பு நடக்கும். அந்த மொழி வேற மாநிலத்தில் போய் பேசுறப்ப அங்கே ஒரு வேலைவாய்ப்பு, இப்போ ஹிந்தி பேசுறவங்க இங்கே வந்து தமிழை கற்றுக்கிறாங்க, நம்ம அங்கே போய் இந்தியை கற்றுக்குறோம், ஒரு வேலைவாய்ப்பு பெருகுதில்ல, வேலைவாய்ப்பு பெருகும். தொடர்பு கொள்ளும் பயன், அதாவது மற்றவங்களோட கம்யூனிகேஷன் ஈஸியாக வந்து நம்ம பேச முடியும். ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோன்னா கித்தனா ஹே இஸ்தா ஹே அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அப்போ 3 ஆன்சர், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆனால் ஆழ்ந்து கற்பதால் தான், வெறும் கற்பதால் வராது. வருகை என்பது பலாப்பழம், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். உச்சி குளிதல் என்பது லட்சியம் செய்த வெளிப்பட மிக்க மகிழ்ச்சி அடைதல். உச்சி குளிதரா, எனக்கு செம்மையா இருக்கிறான், மிக்க மகிழ்ச்சி அடைதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். குறளையும் கூட திருக்குறளை கூட சொற்றொடர் மாத்தி கேட்பாங்க, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? அது படிச்சு பார்த்தாலே தெரியும். தென்னையின் இளமை பெயர் என்ன? தென்னங்குரும்பை, இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். எபிகிராஃப், லெக்சிகோகிராஃபி, பிக்டோகிராஃப், ரெசிப்ரோசிட்டி. எபிகிராஃப் கல்வெட்டு,
லெக்சிகோகிராஃபினா அகராதியல் 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகுதா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். விலங்குகளின் ஒலி மரபினை கழுதை அப்படிங்கிறது கத்தும், பன்றி அப்படிங்கிறது உருமும், எருது அப்படிங்கிறது எக்காலமிடும், அணில் அப்படின்னா கீச்சிடும். D3னா இந்த கழுதை கத்தும். 2 3 பி ஆன்சர் ரைட்டா? பி இஸ் த ஆன்சர். எலக்ட்ரிக் மாடியூல்ஸ் சிலபஸ் நியூமரசி எக்ஸ்பிளிசிட்டினா என்னன்னா வெளிப்படையா தன்மைன்னு அர்த்தம், வெளிப்படையாக. D3 இருக்கிறது இருக்கா? சி ஆன்சர். D3 இருக்கிறது ஒரே ஆன்சர் தான், சி. கோவை சென்றார் என்னும் எந்த வகை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கோவைக்கு சென்றான் தான் வரும். கூ மறைந்து வந்திருக்கு. 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கா? தொக்கி வந்திருக்கா வேற்றுமை உருபு? அப்ப வேற்றுமை தொகைன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி. சிவப்பு சட்ட பேசினார் அன்மொழி தொகை. ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் பள்ளி என்பது களமாகும். பள்ளி என்பது பாடல் நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பார்த்தாலே படிச்சாலே நமக்கு நல்லா தெளிவா தெரியும் இது ஏதோ நியூஸ் பேப்பர்ல இருக்கிற மாதிரியே இருக்குன்ட்டு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நம்பி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? என்ன நம்பி அப்படின்னா ஆணு. ஸோ நங்கை அப்படின்னா ஒரு பெண்ணு. ஸோ நங்கை இஸ் த ஆன்சர் ரைட்டா? சோகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஒரு மொத்தம் 100 கேள்வியை ஒரு முதல் பயிற்சியில் ஒரு செட் ஒன்று வச்சு நம்ம பொழந்து கட்டியிருக்கோம். அடுத்த இதில் நம்ம வித்தியாசமான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கடினமான கேள்விகளும் நம்ம எடுத்துட்டு வருவோம் ரைட்டா? ஆகு பெயரில் விட்ட விடாத ஆகு பெயர், வியாழம் லகர எல்லாத்துலேயும் ஷார்ட்கட்டோட நம்ம அடுத்து பார்ப்போம் ரைட்டா? சோகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.